சிலம்பம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து பயணிகள் பேசுகிறேன். இப்போ என்னோடய மாணவர் வந்து ரவிக்குமார். இப்போ ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ எல்லாம் நம்ம வந்து கலையை பற்றி பேசுகிறோம். 1994 இவர் வந்து 92 பிறந்தார். என்னோடய அக்கா பையன். இவர் 92 பிறந்தோன்னு 2.5-3 வயசுல ஒரு கம்பை கற்றுக் கொடுத்தேன். இவர் கிட்டத்தட்ட 94-95 என் கூட வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா என் கூட இருக்கிறார். என் கூட வந்து பயணிக்கிறாரு, பண்ணுறாரு. உங்களுக்கு இந்த டபுள்ஸுக்கு வந்து நான் முதல் ஒரு வீடியோ போட்டேன். 8 வகையான சுத்து. இன்றைக்கெல்லாம் நீங்கள் நம்ம கலையை யாரோ ஒருத்தன் உருவாக்குறான், யாரோ ஒருத்தன் புட்டு வச்சு யாரோ ஒருத்தன் அதை சம்பாதிக்க தப்பு கிடையாது. ஆனால் எப்பவுமே ஒரு குருவடி கல்வினா ஒரு கலையை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த கலையை நம்ம பார்த்து யார்கிட்ட கற்றுணுன்ற. இப்போ மகாபாரதத்திலே நீ பார்க்க போனீங்கன்னா ஏகலையும் வந்து குரு துணாச்சாரியரை வந்து குருவாக ஏற்றுக்கின்னு இந்த கலையை வில்வித்தை கற்றுனா கூட, ஆனால் குரு கேட்டதை தட்டாமல் அவர் கேட்ட வரத்தை கொடுத்தான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு கலையை யாருன்னா ஒருத்தன் கஷ்டப்பட்டு விட்ட கலையை நாம் கிட்டே அடிச்சு போட்டு அதை நம்ம பெரிய ஆளுன்னு எடுத்துக்கிறோம். அந்த இரட்டை கைப்பகலில் உங்களுக்கு ஒரு சுத்து, இந்த மாமல்லன் அப்படின்னா அதனோட வேகத்தை பாருங்கள். அந்த சுத்தி எப்படி ரெட்டை கைப்பகல் எப்படி சுற்றுறான்னு பாருங்க. ஆனாலும் அப்படி கட் பண்ணி